இப்படி தப்பெல்லாம் பண்ணிட்டு என் சமூகத்து மேல போட்டு என் சமூகத்தை நிம்மதியா வாழாம நீங்க பண்ணும்பொழுதுதான் உங்க மேல எனக்கு கோவம் வருது. என்னை நீங்க வந்து பேஸ்புக் வலைதளங்களையும் நான் உங்களுக்கு ஆதரவா பேசணும்னா என்ன நீங்க வாழ்த்துவேன். ஆனா என் சமூகத்தை நீங்க இழிவா பேசும்பொழுது நான் உங்களை தட்டி கேட்டோம்னா உடனே எசகி ராஜா கொலை செய்வோம், எசகி ராஜாவை நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம். டெய்லி தினந்தோறும் எந்த யூடியூப்பை திறந்தாலும் காலையில யூடியூப்பை திறந்தா எசகி ராஜாவை கைது செய்யுங்க, எசகி ராஜாவை கைது செய்யுங்க. எதுக்குடா கைது செய்யணும் அப்படின்னு கேட்டா இல்ல கைது செய்யுங்க. இதை பேசிட்டாரு, என்ன பேசிட்டாரா டெய்லி. அதாவது ஒரு மனுஷனை கைது செய்யணும்னா அதுக்கு வந்து காரணம் இருக்கணும். நீ தொடர்ந்து யூடியூப் சேனல் வச்சு பல சாதிகளை நிம்மதியா இருக்க விடாம அணையர். ஏன்னா 2025 அனைத்து சாதி மக்களும் ஒண்ணுதான். வாழ்க்கையில என்னைக்குமே இந்த தேவமார் வந்து தாழ்ந்த வாழ்ந்தோன்னு யாருமே பார்த்தது இல்ல. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கல மட்டும்தான் சாதி பார்க்கணும்னு சொல்லி என் நிர்வாகிகளையும் என் மக்களையும் சொல்லிட்டு வரேன். மற்றதுல சாதி பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவன் நமக்கு தாழ்ந்தவன் கிடையாது. மனிதனா பிறந்தா எல்லாரும் ஒண்ணுதான். அப்ப நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க நல்லது செய்யறோம்னு தெரிஞ்சுதான் இவங்க ஏன்னா நம்மகிட்ட மோதன்னு முடிவு பண்றாங்க. அவங்க நம்மகிட்ட மோதன்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாங்க.